எத்தனை விதவிதமான ஆபரணங்கள் வந்தாலும் தங்கம் மீதான மதிப்பும் மோகமும் நம்மிடையே குறையப் போவதில்லை. அதே சமயம் நாட்டின் பொருளாதாரத்திலும் பெரும்பங்கு வகிக்கிறது தங்கம். இந்த மதிப்பிற்குரிய தங்கமானது எளிதில் நமக்கு ஆபரணமாக கிடைத்து விடுவதில்லை. பலரது முயற்சிக்கும் உழைப்புக்கும் பயனாகவே நம்மை அலங்கரிக்கக்கூடிய அந்த ஆபரணம் கைக்கு கிடைக்கிறது. நமது உலகத்தில் உள்ள கடல்கள் முழுவதிலும் சுமார் 20 மில்லியன் டன் தங்கம் இருக்கிறதாம். பல கோடி டன் எடையுள்ள தங்கம் சூரியனில் இருக்கிறதாம். ஒலிம்பிக் கோல்டு மெடலில் 1.34% மட்டும் தங்கம் சேர்க்கப்பட்டிருக்கும். ஆரோஃபோபியா என்பது தங்கத்தின் மீதான பயத்தை குறிக்கிறது. உலகத்தில் உள்ள அனைத்து தங்கத்தை ஒப்பிட்டால் இந்திய இல்லத்தரசிகளிடம் 11% தங்கம் இருக்கிறதாம். தங்கம் அதிக அளவு ஆபரணங்கள் தயாரிக்கவும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கும் உபயோகப்படுகிறது. நமது தலைமுடியிலும் சிறு தடயங்களில் தங்கத்தை கண்டறிய முடியுமாம். மேலும் நமது உடலில் இரத்தத்தில் 0.2 மில்லிகிராம் அளவு தங்கம் இருக்கிறதாம். தங்கமானது அதன் வலிமை மற்றும் அழகியல் கவர்ச்சி காரணமாக பல் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தங்கத்தை மயிரிழை போன்ற கம்பியாக செய்தால் 1 கிராம் தங்கத்தை சுமார் 1 மைல் நீளத்திற்கு நீட்ட முடியும் என்று அந்த தொழிலில் இருப்பவர்களால் கூறப்படுகிறது. தங்கம் மிகவும் அரிதாக இருப்பதால் 5 கேரட் வைரத்தை கண்டுபிடிப்பதை விட 1 அவுன்ஸ் தங்கக்கட்டியை கண்டுபிடிப்பது அரிது. நாம் பயன்படுத்தும் செல்போனில் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் இருக்கிறதாம். தங்கம் பல நூற்றாண்டுகளாக ஒரு சிறந்த சேமிப்பாகவும் பாதுகாப்பான முதலீடாகவும் கருதப்படுகிறது. இதுவரை சுமார் 2,44,000 மெட்ரிக் டன் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த தங்கத்தில் பெரும்பாலானவை சீனா, ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 3 நாடுகளில் இருந்து மட்டுமே கிடைத்துள்ளன. இன்று உற்பத்தி செய்யப்படும் தங்கத்தில் பெரும்பாலானவை நகைகள் தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்பட்டாலும், தங்கம் என்பது கணினிகள், தகவல் தொடர்பு சாதனங்கள், விண்வெளி கலங்கள், ஜெட் விமான என்ஜின்கள் மற்றும் பல பிற தயாரிப்புகளில் முக்கிய பணிகளை செய்யும் ஒரு அத்தியாவசியமான தொழில்துறை உலோகமாகவும் விளங்குகிறது. தங்கத்தில் ஹால்மார்க் முத்திரைதான் அதன் தரத்தை தீர்மானிக்கிறது. தொடக்க காலத்தில் பெரும்பாலும் தங்கம் பணத்தைப் போல பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. தற்போது பணத்தை கொடுத்து பொருளை வாங்குவது போல தங்கத்தை கொடுத்து தேவையானவற்றை பெற்றுக்கொண்டார்கள். இதுபோன்ற இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.